கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 2, தவக்காலம் வியாழன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 22 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு குறை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை. வாழ்வு என்பது பல நல்ல முடிவுகளையும் சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதிலும் தான் அடங்கியுள்ளது. வாழ்வையும் நன்மையையும் ஒரு புறம், சாவையும் தீமையையும் மறுபுறம் வைத்து எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என கேட்கிறது முதல் வாசகம். உலகம் வேண்டாம், ஆத்மாக்கள் வேண்டும் என்றார் பிரான்சிஸ்கோ சவேரியா. இன்று மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக உயர்ந்து நிற்கிறார். இறைவன் பக்கம் நான் இருப்பேன் என்று முடிவெடுக்கும் வேளையிலும் நான் சிலுவை சுமந்து போக தயார் என்று சொல்லாமல் சொல்கிறோம். கவலை வேண்டாம். இந்த புனித முடிவுகளில் சிலுவை சுமந்து கல்வாரி நாயகன் நம் கண்முன்னே நடந்து போவதை நாம் காண்போம். நம்பிக்கையோடு நடை போடுவோம். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு
மறவா